அபிவிருத்தியைப் போலவே வீழ்ச்சியடைந்திருக்கும் சமூக கட்டமைப்பையும் உயர்த்தி வைக்கும் பொறுப்பு சகலருக்கும் உள்ளது. 1400 பில்லியன் மூலதன ஒதுக்கீட்டை அடுத்த 8 மாதங்களில் கிராமிய மட்டத்திலான பயனுள்ள திட்டங்களுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தினார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதால் நாட்டின் பொருளாதாரத்தை 3 தொடக்கம் 4 வீதமாக அதிகரிக்க முடியும் எனவும், பொருளாதாரத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்தும் போது தற்போதுள்ள பொருளாதார வாய்ப்புகளை பலப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்குமான அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். மேலும் அரசு சேவை தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லெண்ணம் கிடையாதெனவும், அதற்கு வினைத்திறனின்மையே காரணமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி திருப்திகரமான அரசு சேவையை உருவாக்கி அரசு சேவையின் வினைத்திறனை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். 2025 வரவு செலவு திட்ட பரிந்துரைகளில் முன்வைக்கப்பட்டுள்ள சம்பள மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. தற்போதும் அரசு சேவையில் 30,000 வெற்றிடங்கள் அறியப்பட்டிருப்பதால் அதற்காக ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும், அதனால் அரசு சேவையின் நடுத்தர பணியாளர்களுக்கான வெற்றிடங்கள் முழுமையடையும் என்றும் கூறினார். அபிவிருத்தி என்பது கட்டிடங்கள் பாலங்களை கட்டுவது மாத்திரமல்ல என்றும், வீழ்ச்சியடைந்திருக்கும் சமூக கட்டமைப்பை உயர்த்தி வைக்க வேண்டியது அவசியம் என்றும், அதில் முதன்மை பணி மாவட்ட செயலாளர்களை சார்ந்திருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மேலும் இதன்போது மாவட்டங்களுக்கு அமைவான பிரச்சினைகள் குறித்து அரசாங்க அதிபர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்ததுடன், அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார மற்றும் மாவட்ட செயலாளர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.